இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறாத இயேசு. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களில் பலர் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான், கடந்த 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 28ஆம் தேதி இவைகள் இந்திய வரலாற்றில், இந்திய கிறிஸ்தவ வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள், கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. ஆனால் நம்மில் பலர் அதனை மறந்திருக்கலாம். காந்தமால் என்ற ஒரு அழகான மலை கிராமம், ஒரிசா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம். அங்கே காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு கிராமம்தான் அது. அங்கே பல மக்கள் ஒன்றாக ஒரு சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அங்கே இருந்த ஒரு இந்து சுவாமியாரை யாரோ ஒருவர் கொன்றுவிட்டார். அவரை கொன்றது கிறிஸ்தவர்கள்தான் என்று சொல்லி அங்கே இருந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் அவர்கள் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். துன்புறுத்தல் என்றால் ஒரு சாதாரண துன்புறுத்தல் இல்லை அன்பிற்குரியவர்களே. கிறிஸ்தவர்களையும் அவர்களின் வீடுகளையும் சூறையாடினார்கள். அதில் ஏறக்குறைய 100 பேர் கொல்லப்பட்டார்கள். 350 ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. 6000 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன. 56,000 பேர் வீடுகளை இழந்து உயிருக்கு பயந்து கொண்டு ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள் அல்லது இந்து மக்களால் விரட்டப்பட்டார்கள். பல்வேறு துன்பங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். சொல்லுண்ண துயரங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். தங்களுடைய கணவர்கள், பிள்ளைகள் தங்கள் கண்முன்னே வெட்டி கொல்லப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். நீங்கள் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு இந்துக்களாக மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இருக்க இடமில்லாமல், உண்ண உணவு இல்லாமல் அவர்கள் ஓடினார்கள். காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ள இடம் தேடிக்கொண்டார்கள். இவ்வாறு எவ்வளவு துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்து அவர்கள் இன்றும் கிறிஸ்தவர்களாக சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. காரணம் என்ன? அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும், படிக்காத பாமர மக்களாக இருந்தாலும், உயிர்த்த இயேசுவில் அவர்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அந்த அனுபவம்தான், அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவம்தான் அவர்களை இன்னும் உறுதியான கிறிஸ்தவர்களாக உருமாற்றியது. அந்த கிறிஸ்துவின் மீதான ஆழமான அன்பும் நம்பிக்கையும் அவர்கள் இன்னும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. பவுலடியார் தன் துன்ப வேளையில் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றதால் தன் வாழ்க்கையில் வந்த அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டதைப் போல இந்த காந்தமால் மக்களும் அவரைப் போல உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழுகின்ற மக்களும் கூட, ஏன் இங்கே நம்மில் பலரும் கூடத்தான் இந்த உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், கடந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னால் கூட வட மாநிலத்திலே சிலர் அந்த கிறிஸ்மஸ் பொருட்களை விற்றவர்களை அடித்து துன்புறுத்தி வியாபாரம் செய்யக்கூடாது, தூக்கிக்கொண்டு ஓடுங்கள் என்று துன்புறுத்தப்பட்டார்களே, அதுபோன்று எத்தனையோ பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் இன்றும் துன்புறுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, ரோமியர்கள் திருமுகத்திலே பவுலடியார் இவ்வாறு கூறுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரலா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது என்ற ஒரு உண்மையைத்தான் அவர் கூறுகின்றார். இப்பேற்பட்ட அனுபவம் அன்று காந்தமால் மக்களிடம் இருந்தது. எனவேதான் இவ்வளவு இழப்புக்களை சந்தித்தாலும் இன்றும் அந்த உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பவுலடியார் கூறுகின்றார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே, அவர் இறந்தது போல நாமும்
அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை என்கிறார் பவுலடியார். இந்த நம்பிக்கை, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அந்த காந்தமால் மக்களை மீண்டுமாய் நம்பிக்கையோடு வாழ வைத்தது. நம்பிக்கையை அணைய விடாமல் கட்டி காத்ததோடு பலரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர அவர்கள் ஒரு கருவியாய் மாறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் இன்று அந்த கிறிஸ்தவ மதமானது அவர்கள் சென்ற இடமெல்லாம் பரப்பிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றார்கள். சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டு போகிறார்கள் என்பதுதான் உண்மை. உயிர்ப்பு என்பது இதுதான். வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் நம்மை முடக்கி போட்டு விடாமல் அவைகளை துணிவோடு எதிர்கொண்டு இலக்கை நோக்கி பயணிப்பதே உயிர்ப்பு என்கிறது. நமது சென்னை கடற்கரையில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அல்லது கிண்டி அடையார் சாலையிலே நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நகரங்களிலும் பெரிய பெரிய தலைவர்களின் கல்லறைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த கல்லறைகளில் அவர்கள் சொன்ன வாசகங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். அவர்களை பற்றியோ அல்லது அவர்கள் சொன்ன முக்கியமான வாசகங்களை பொறித்து வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு கல்லறையில் மட்டும் இவர் இங்கே இல்லை என்று எழுதியிருக்கும் அன்பிற்குரியவர்களே. ஆம், அதுதான் கிறிஸ்து இயேசுவின் கல்லறை. இங்கு இருக்கின்ற பலர் ஹோலி லேண்ட் நீங்கள் போயிருக்கலாம். இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் பலர் ஹோலி லேண்ட் நீங்கள் போயிருப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவின் கல்லறையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். எருசலேமில் உள்ள புனித இடத்தை சொல்லுகிறேன். நம்மூரிலும் பல ஹோலி லேண்ட் வைத்திருப்பார்கள். அதை பற்றி நான் சொல்லவில்லை. இயேசு அடக்கம் செய்யப்பட்ட உயிர்த்தெழுந்த வெறுமையாயிருக்கின்ற அந்த கல்லறையை பற்றி சொல்லுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த கல்லறை எனக்கு 3 நாள் மட்டுமே தேவை, அதன் பிறகு நீயே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அரிமத்தியா ஒரு சூசையிடம் அவர் சொல்லாமல் சொன்ன ஒரு வாடகை வீடுதான் அந்த கல்லறை என்பது. ஆனால் இந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த கல்லறை அவருக்கு மட்டும் சொந்தமான, அவருடைய உயிர்ப்புக்கு சான்று பகருகின்ற ஒரு கல்லறையாக மாறியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன என்று பார்த்தால், கிறிஸ்தவர்களின் அடிப்படை நம்பிக்கையே இந்த உயிர்ப்பு தான், கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான். அன்பிற்குரியவர்களே, இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவரும் இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த பல தலைவர்களைப் போல அவரும் ஒரு தலைவராகவே இருந்திருப்பார். ஆனால் இவர் உயிர்த்து விட்டதால் மற்ற தலைவர்களில் இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கின்றார். அதனையே பவுலடியார் கூறுகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருள் அற்றதாகி மாறிவிடும். 17வது வசனத்திலே கூறுகிறார், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே, நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர் ஆவீர்கள் என்று மிக தெளிவாக போதிக்கின்றார். காரணம், அவர் இயேசுவோடு வாழ்ந்ததில்லை, பவுலடியார் இயேசுவை சந்தித்ததில்லை. ஆனால் உயிர்த்த இயேசுவால் அவர் தொடப்பட்டார். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை வைப்போருக்கு உயிர்ப்பு உண்டு என்ற உறுதியை இந்த வாசகம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இயேசு உயிர்த்து விட்டார், எனக்கும் காட்சி கொடுத்தார் என்று பவுலடியாரை கூறுகின்றார். அந்த அளவுக்கு அவர் கூறுகிறார் என்று சொன்னால் அவர் உயிர்த்த இயேசுவை அனுபவித்த சுவைத்த அந்த அனுபவம்தான். இயேசு உயிர்த்ததால் அவரை பின்பற்றி நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற உறுதியைத்தான் இது நமக்கு கொடுக்கின்றது. நானே உயிர்ப்பும் வாழ்வும், என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இயேசுவின் மீது, அதாவது உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை வைப்பவருக்கு உயிர்ப்பு உண்டு என்ற செய்தியைத்தானே அது நமக்கு கொடுக்கின்றது. இந்த உயிர்ப்பு விழாவானது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. காந்தமால் மக்கள், ஏன் இன்று சில மத தீவிரவாதிகளால் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல துன்பங்களும் போராட்டங்களும் பல இடையூறுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு
தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு இடையூறு போராட்டங்கள் வந்தாலும், ஏன் அதற்காக சாவு கூட வந்தபோதும் அவர்கள் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இயேசு இறுதியில் உயிர்த்தது போல நாங்களும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவோம் என்ற நம்பிக்கைதான் காரணம். எங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான வாழ்வை கொடுப்பார் இறைவன், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை அதற்கு மூல காரணமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. இயேசுவின் உயிர்ப்பானது நம்முடைய ஜெப வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இயேசு உயிர்க்கவில்லை என்றால் கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று தோன்றியிருக்குமா? தோன்றியிருக்காது என்பதுதான் உண்மை. இயேசு உயிர்க்கவில்லை என்றால் கிறிஸ்தவ மதம் என்று தோன்றியிருக்குமா? அது மட்டுமல்ல, நாம் கலந்து கொள்கின்ற திருப்பலி, நற்கருணை ஆராதனை போன்றவைகள் தோன்றியிருக்காது. நாம் செய்கின்ற ஜெபங்கள் எல்லாம் இருந்திருக்குமா? தெரியாது. ஆனால் இயேசு உயிர்த்ததால் மாத்திரமே இவைகள் எல்லாம் இன்று வரை மட்டுமல்ல, உலகம் முடிவு வரையிலும் இருக்கும், தொடர்ந்து நடைபெறும் என்பதில் நமக்கு ஐயமில்லை. கிறிஸ்து உயிர்த்தாரா இல்லையா என்ற கேள்வி இன்னும் சிலர் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர் நம்மை போல மனிதராகத்தானே பிறந்தார், அப்புறம் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கின்றவர்கள் உண்டு. சில வேறு மதங்களை சார்ந்தவர்களும் நம்மில் சிலரும் கூட அதிகம் நம்பிக்கை இல்லாதவர்கள் கேட்பது என்னவென்றால், அன்று மட்டுமல்ல இன்றும் தான் பவுலடியார் காலத்திலும் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டதாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே பார்க்கிறோம், இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவது இல்லை என்று சொல்வதேன் என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அப்படியானால் அந்த காலத்திலும் இயேசு உயிர்க்கவில்லை என்ற அவநம்பிக்கை சில மக்கள் மத்தியில் இருந்தது என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் நீங்கள் நம்புவது என்ன, நாம் நம்புவது என்ன? கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்றால், அல்லது காலம் காலமாக முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள், அதனால் நாங்களும் நம்புகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொல்லுகின்றோமா? சாதாரணமான நம்பிக்கை கொண்டிருந்தால் காந்தமாள் மக்களோ அல்லது கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்ட மக்களோ எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லையே. அவர்கள் உயிர்த்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால் தான் அவர்களால் எத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வலிமையினால் என்றும் அவர்கள் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இயேசு உயிர்த்தாரா, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கலாம். தோமையாரை போல நான் ஆண்டவருடைய காயப்பட்ட அந்த கைகளையும் கால்களையும் இதயத்தையும் தொட்டால் மாத்திரமே நம்புவேன் என்று சொல்லுகின்ற மக்களில் நாமும் ஒருவரா? அன்பிற்குரியவர்களே, இதோ ஒரு சில ஆதாரங்களை நான் படித்தவற்றை உங்கள் முன் வைக்கின்றேன். இயேசுவே தான் இறந்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று கூறியிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கலாம், 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று இயேசுவே கூறியது நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இரண்டாவது, உயிர்த்த நாள் என்று இயேசுவின் கல்லறையை காவல் காத்தவர்கள் அதற்கு சான்று பகர்ந்தார்கள். என்ன சொன்னார்கள்? தங்கள் தலைவர்களை பார்த்து இயேசு உயிர்த்து விட்டார் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது என்று காசு கொடுத்து பொய் சொல்ல சொன்னார்கள். இயேசுவின் சீடர்கள் வந்து அவருடைய உடலை திருடிக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக, மகதலா மரியாளும் மற்றொரு மரியாளும் சான்று பகருகின்றார்கள். அதிகாலை வேளையில் கல்லறைக்கு சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கின்றது. அப்போது ஆண்டவரின் தூதர் அவர்களை பார்த்து, நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம், நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகின்றீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று வெறுமையாக இருந்த அந்த இடத்தை காட்டுவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக வான தூதர் அவர்களுக்கு இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை கொடுக்கின்றார்கள். நான்காவது, சீடர்களின் மனநிலை.
இயேசு உயிர்த்ததை மகதலா மரியா மூலம் தெரிவிக்கப்பட்டு பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு வந்து பார்க்கின்றார்கள். தூங்கி எழுந்தவர்கள் படுக்கை சரி செய்வது போல சுத்தமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையை பார்க்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் நம்பாத நிலையில் தான் இருந்தார்கள். தாங்கள் பழைய தொழிலுக்கே அவர்கள் போனார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் பெந்தகோஸ்தே பெருவிழாவில் ஆவியானவர் அவர்கள் மீது பொழியப்பட அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று பெந்தகோஸ்தே பெருநாளில் உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள், நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என்று அனைத்து சீடர்களுமே சான்று பகர ஆரம்பித்து விட்டார்கள். ஐந்தாவது, கோழைகளாக இருந்தவர்கள் துணிவுடன் போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். பயந்து ஓடியவர்கள் துணிவுடன் நின்றார்கள். பேச பயந்தவர்கள் தைரியமாக பேசுகின்றார்கள். எதற்காக? எது வந்தாலும் எதிர்கொள்வோம் என்று துணிந்து நின்றார்களே. எதற்காக? இயேசுவை உயர்த்த இயேசுவை அவர்கள் சந்தித்த அனுபவத்தின் காரணமாக. அன்பிற்குரியவர்களே, யூத தலைவர்களோ ரோமிய அதிகாரிகளோ அவர் உயிர்க்கவில்லை, இறந்துதான் போனார், ஏதோ அவரின் உடல் வைக்கப்பட்ட இடம், ஏதோ அவரின் உடல் என்று இதுவரை காட்டவில்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் அவர் உயிர்த்து விட்டார் தானே? ஏழாவதாக, இயேசுவின் அப்போஸ்தலர் ஒவ்வொருவரும் இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவருக்காக பாடுகள் பெற்றிருப்பார்களா? கொடுமையான மரணத்தை ஏற்றிருப்பார்களா? உயிர்த்த இயேசுவை தொட்ட அனுபவத்தை பெற்றவர்கள்தான் கிறிஸ்துவுக்காக, அந்த உயிர்த்த கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையே கையளித்தார்கள். நமது நாட்டிற்கு கூட தோமையார் வந்து உயிரை கையளித்தாரே. அவர் அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெறவில்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் வந்திருப்பாரா? அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திருப்பாரா? அவருக்காக உயிரை கொடுத்திருப்பாரா? அந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவம் தோமையாரை உயிரை கொடுக்க வைத்தது, அவருக்காக நற்செய்தியின் தூதுவராக வாழ வைத்தது. அன்பிற்குரியவர்களே, எட்டாவது, கிறிஸ்தவர்கள் என்றாலே அலர்ஜியாக இருந்தது சவுலுக்கு. பல கிறிஸ்தவர்களை வெட்டி வாளால் கொண்டவர்தான் சவுல். அவரை தொட்டது உயிர்த்த ஆண்டவர். சவுல் பவுல் ஆகிறார், கொலைகாரர், நற்செய்தியின் தூதுவராகிறார். அந்த கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையில் பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இறுதியில் கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுத்தார். அதிகம் படித்த ஒருவர், யூத கலாச்சாரத்தையும் விவிலியத்தையும் படித்தவர்தானவர். எல்லாம் அறிந்திருந்தும் நம்பாமல் இருந்தவரை உயிர்த்த இயேசு தொட்டவுடன் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதே. ஆம், உயிர்த்த இயேசுவின் அனுபவம் சவுலை பவுலாக மாற்றியது. ஆக இவைகள் எல்லாம் வாழுகின்ற நமக்கு அதே நம்பிக்கையை கொடுக்கின்றது. கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஆக இறைவன் உயிர்த்து விட்டார். நம் இறைவன் இறப்பின் கடவுள் அல்ல, உயிர்ப்பின் கடவுள். அவர் இங்கே கல்லறையில் இல்லை, உயிருடன் எழுப்பப்பட்டார். நாம் அனைவரும் அவரின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எனவே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு உயிர்த்து விட்டார், சொன்னபடி உயிர்த்து விட்டார், வாக்கு மாறாத தேவன் உயிர்த்து விட்டார். அந்த உயிர்த்த இயேசுவை நாமும் சுவைப்போம், சுவைத்த இயேசுவை பிறருக்கு கொடுப்போம், உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாய் மாறுவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் உயிர்த்த இயேசுவின் உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். May God bless you.